அனைவருக்கும் வணக்கம். சோசியல் மீடியாக்கள் மூலமாக ஒரு நிகழ்வை நல்லா வியூஸ்க்காக அப்படி பரபரப்பை உண்டாக்கி விடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், அது நிறைய பேர்த்த அதுபோல் நம்மளும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி ரிதன்யாவுடைய இந்த ஃபோனில் மெசேஜை போட்டு ஆடியோ மெசேஜை போட்டு வச்சுட்டு அது மருந்து குடிச்சு செத்த மாதிரி இங்கே ஒரு பொண்ணு 17 வயசு ஆகுது. இந்த வயசில் அதுக்கு திரைப்படத்தில் வர்ற மாதிரி ஹீரோயினாக தன்னை நினச்சிக்க வேண்டியது. எல்லா பெண்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க கூமட்டைகளாக. ஹீரோயின் மாதிரி நினச்சிட்டு அங்கே வீதியில் இருக்கிற எவனையா ஒருத்தனை ஹீரோவாக நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே பாட்டை பாடிட்டு 24 மணி நேரம் அவன் நினப்புலையே இருந்து அப்புறம் அவனுக்கே அடிமையாகி அவன் முழுக்க உடம்பு முழுக்க பச்சை குத்துறது ஒன்று தான் பாக்கி. முடிஞ்சால் அதையும் கூட குத்திக்குவாங்க பெண்கள். அப்புறம் நான் ஒருத்தனை நினச்சிட்டேன் நான் சாகிற வரைக்கும் அப்படின்ட்டு இந்த பழங்கால டயலாக் எல்லாமே சினிமா டயலாக் தானே. அந்த ரிதன்யாங்கிறவ வாழ்க்கைன்னா என்னென்னே தெரியாமல் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு 7 வயசு பொண்ணு மாதிரி தான் அது கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்குறாங்க. 7 வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன தெரியும்? பேசுகிறதெல்லாம் பேச்சு வெளியில் அந்த ட்ரெஸ்ஸப் பண்ணிக்கிட்டு அதை இதையும் ஊர் உலகத்தை பார்த்து ஒன்று நடக்குதுனாலே அதுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு தான் அர்த்தம். என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்க, நம்ம பொண்ணு மெச்சூரிட்டியாக இருக்கிறாளா இல்லையாங்கிறது என்னென்னா, இந்த நடிகை மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு தெரிகிறது. மற்ற சோசியல் மீடியாக்களில் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் செய்கிறத பார்த்துட்டு அது மாதிரி நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறது. இந்த மாதிரி ஊரை பார்த்து சூடு போட்டுக்கிறது மெச்சூரிட்டியே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அந்த கணக்கெடுத்து பார்த்தா 99% இன்றைய காலகட்ட பெண்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. பூரா பேக்குகளாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? பெற்றவங்களும் பேக்காக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அது இப்படி தான் போய் முடியும். 17 வயசில் இதுவும் சூசைட் பண்ணிவிட்டு காதல் பிரச்சனைன்னு போட்டு நீ மைனரு உனக்கு எதுக்கு இந்த நினப்புன்னு போட்டு ஸ்டேஷனில் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் மன உளைச்சல் இருந்தது, இது சூசைட் பண்ணி செத்து போச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? ரோல் மாடல் அப்படிங்கிறது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் ரோல் மாடல் இருக்கணும், கெட்ட விஷயங்களுக்கு இருக்கவே கூடாது. இப்போ ரிதன்யா தான் இந்த பொண்ணுக்கு ரோல் மாடல். இன்னொரு கேவலமான நிலைமை பாருங்கள். அந்த பொண்ணு ரிதன்யா ஆடியோவில் போட்டு இவங்களையெல்லாம் சும்மா விடாதீங்க, ஸ்டேஷனில் குடிச்சா இல்லை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடு. செத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என்ன பிரயோஜனம்? ரிதன்யாவுடைய அப்பனே என்ன சொல்லியிருக்கான்? எந்த பொண்ணுக்கு இது போல் நடக்கக்கூடாதுன்னு, எந்த பொண்ணும் இது மாதிரி செஞ்சுக்கக்கூடாதுன்ட்டு அவன் சொல்லலை பாருங்க. என்றைக்குமே தன்னுடைய குற்றத்தை தன் மகளை செஞ்சது தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்கிறது அடிமுட்டாள்தனம். அந்த ஒரு வீரியம் ஆண்மை யாருக்குமே இருக்கிறதில்ல. பொண்ணும் சேர்ந்து தான் ஒரு இப்போ மெச்சூரிட்டி இல்லாமல் தான் அந்த பொண்ணு இந்த மாதிரி நடந்திருக்குதுங்கும்போது அந்த பொண்ணுடைய தப்பு இருக்குதுல பெரும்பகுதி. இப்போது யாருமே வரதட்சணை கொடுமை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எல்லாம் கேஸ் போட்டு அவங்க 3 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டோம்னா இது மாறி போயிடுமா? ஒன்றும் மாற போகிறதில்ல. இதை அத்தனை பேர் நியூஸை பார்ப்பாங்கிறது இந்த தூக்கு தண்டனை அத்தனை பேருக்கு தெரிய போகுதுன்னு ஒரு கட்டாயமும் கிடையாது. இந்த பெண்கள் இப்படி செஞ்சக்கூடாது. எல்லோரும் இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்பு நல்லா பேசி பழகி அறிவோடு இருந்துக்குங்க, அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்கன்னு தான் முதல்ல சொல்லணும். இப்போ ரோல் மாடலாக பார்த்து இந்த பொண்ணு செத்து போச்சு. ஆக யாரும் வரதட்சணை கொடுமை செய்யாமல் இருக்க போகிறதில்ல. இதுபோல் இதை இப்போ ரோல் மாடலாக எடுத்துகிட்டு செத்து போனதுக்கு என்ன பதில்? யார் சொல்ல முடியும்? இதுக்கு யார் பொறுப்பு? அந்த ரிதன்யா தானே பொறுப்பு. இந்த மாதிரி ஆடியோ போட்டு வச்சுட்டா அவங்களையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிறது இப்போ செத்துப்போன பொண்ணுடைய நினப்பு. இதுக்கு 27 வயசு பெண்ணுக்கே ஒரு அறிவும் இல்லை. அப்போ 17 வயசு பொண்ணுக்கு என்ன அறிவு இருக்க போகுது? இப்படியெல்லாம் செஞ்சுட்டா அவங்க என்ன ஆக போகிறோம்? 6 மாதம் ஒரு 3 மாதம் உள்ளே இருப்பாங்க, வெளியில் வந்துடுவாங்க, வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான். நீ இருந்து வாழ்ந்து காமிச்சு அவனை விட ஒரு நல்ல ஒரு பண்புள்ளவனை திருமணம் பண்ணி ஊர் உலகை மெச்சும்படி வாழ்ந்து காட்டுனா அது எப்படி இருக்கும்? அதை விட்டு போட்டு இப்படி செத்து போகிறதுக்கு அந்த ரோல் மாடல் ரிதன்யா தான் இல்லையா? அப்போ இது போன்ற ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம ஒருத்தி செய்கிறான்னா அதை பார்த்து நம்மளும் செஞ்சுக்கிட்டோம்னா இப்படி நம்ம அதை பலன் அனுபவிக்கலான்னு. அப்போ செத்து இப்போ யார் அவள் பார்த்துட்ருக்குறாங்களா? 2 பேருமே பார்க்கல. இது எதுக்காக இந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத முடிவு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற பெண்கள், இந்த 15 வயசுலேருந்து இப்போல்லாம் காதல் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த பெண்களெல்லாம் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட். அதை அது அந்த பொண்ணு செஞ்சதை பார்த்து வீடியோக்கள் எல்லாம் பார்த்து சோசியல் மீடியாக்களில் பார்த்து
அப்புறம் காதலனை வந்து பழி வாங்குறேன், அவன் குடும்பத்தையே தூக்கி உள்ளே போடுங்கன்னு போட்டு இந்த பொண்ணு அதை ஃபாலோ பண்ணி அந்த ரிதன்யாவை ரோல் மாடலை எடுத்து இந்த பொண்ணு பண்ணியிருக்குது. எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இல்லாதானே, 17 வயசில் என்ன தெரியும் இந்த பொண்ணுகளுக்கு? அந்த காலத்துலலாம் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பெல்லாம் வந்து 13 வயசுலேயே ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருந்தது. அந்த மெச்சூரிட்டியும் கூட இப்போ 30 வயசு பெண்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி வந்து காலங்கள் மாறிப்போச்சு. மனிதனுடைய இனத்தை பெருக்கிறதுக்கு இயல்பாகவே பெண்கள் தான் முனைப்பாக இருக்கிறாங்க, தங்களை அறியாமல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பெண்கள் தான் வந்து இந்த மனித இனப்பெருக்கம் வந்து நடைபெறுவதற்கே மூல காரணம். பெண்களுடைய ஈர்ப்பை வச்சு தான் ஆண்கள் வந்து இனப்பெருக்கத்துக்காகலாம் வந்து விரும்புறதில்ல. அதை வந்து உண்டாக்கி கொண்டு வந்து அதை சேர்க்கறதுக்கு பலவித முயற்சிகள். முதல்ல வந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுது இருந்தே திருமணம்னா என்ன, இது எதுக்காக செய்யப்படுது, மனித இனத்தை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு மனித குலம் அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த திருமண நடைமுறை இருக்குது அப்படிங்கிறத சொல்லி வளர்க்கணும். எவன் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும்? இப்போ நான் தான் சொல்லியிருக்கிறேன் முதலாக. இந்த உலகத்தை மனிதன் தோன்றி பல ஆயிரம் வருஷம் ஆகிப்போச்சு. முதல்ல நான் தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு திருமணம்னா என்ன அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி மனித குலம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு திருமணம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்று நம்ம சமுதாயத்தை அந்த மனிதனுடைய இனத்தை வந்து தொடர்ச்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது எத்தனை பேர் யாருமே சொல்லலை. இதை நான் வந்து அறுதிட்டு சொல்கிறேன். நான் தான் இப்போ சொல்லியிருக்கிறேன் முதலாக. இதை வந்து இனிமேலாவது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து, அதனால் வந்து இந்த காதலிக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறத புரிய வைக்கணும். காதலிச்சு என்ன பண்ண போகிற? கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற? ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறேன். அந்த குழந்தை எதுக்காக இந்த சமுதாயத்தில் இருக்குது? அந்த குழந்தை நல்லதா கெட்டதா? அதை கொடுக்குறவன் வந்து அந்த விந்தணு மூலமாக உற்பத்தி பண்ணுறது ஆண் தானே காரணம். அந்த ஆணுடைய குலத்தை வளர்க்குறக்கு என்ன தகுதி அவனுக்கு இருக்குது? இந்த மனித சமுதாயத்தில் அவனுடைய தொடர்ச்சியை நம்ம வளர விடலாமா? இத்தனையும் சொல்லிக் கொடுக்கணும் பெண்களுக்கு. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆடு மாடுகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரி நடந்துக்க வேண்டியது. என்னமோ பல்லு விளக்குறது ஒன்று தான், விலங்குகள் இருந்து வித்தியாசம் வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. இப்போ தான் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நாள் அப்புறம் ஆடு மாடுங்க மாதிரி தான். இது எதுக்கு ட்ரெஸ்ஸு? இது வேறு துவைச்சி அதுக்கு வேறு சோப்பு வாங்கிட்டு எத்தனை விஷயம் இருக்குது. முதல்ல இந்த காதலிக்கிற வேலைன்னா யாரை காதலிக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். முதல்ல அவங்களுக்கு சொந்த பந்தங்களே இருக்கக்கூடாது. ஒரு அனாதை பையனாக பார்த்து யாரும் இல்லாத ஒரு நல்ல பையனாக இருப்பான். அந்த பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் உங்கள் கூடயே இருப்பான். அவன் எங்கேயும் போக மாட்டான். இன்னொரு கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கலாம் அப்படின்னு போட்டு சொல்லித்தரதுக்கு பெற்றவங்க இருக்க மாட்டாங்க. இப்படி காதல் பண்ணித்தான் தீரணும், எனக்கு வந்து காதல் பண்ணாமல் இருக்க முடியாது, சினிமாவை பார்த்து சினிமா மாதிரி நான் வாழ்ந்தே காட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப அப்பா அம்மா இல்லாத பசங்க எப்படி மாமா வீட்டில் அங்கேயும் இங்கேயும் வளர்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்லவனாக பார்த்து அவன் எப்படி இருந்தாலும் அன்புக்காக ஏங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆளை பிடிச்சி அக்கா வீட்டில் இருப்பான். சின்ன வயசுலேயே பெற்றவங்க இறந்துருப்பாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்லேயே எதுலேயோ இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி பசங்க நிறைய இருக்கானுங்க. அந்த மாதிரி தேடி பிடிச்சி லவ் பண்ண வேண்டியது தானே. யார் வேண்டாங்கிறான்? அவன் காலடியில் கிடப்பான். அவன் வேறு போக்கிடமே இருக்காது அவனுக்கு. கெட்ட விஷயங்களை சொல்லித்தர்றதுக்கும் ஆள் இருக்காது. அப்போ இந்த காதல் பண்ணியே தீரணுங்கிறவங்க என்ன பண்ணணுன்னா, பெண்கள் நான் சொன்ன மாதிரி ஆதரவற்றவன்னு சொல்கிறத விட பெற்றோர்களை இழந்தது அப்பனும் இருக்கக்கூடாது, அம்மாவும் இருக்கக்கூடாது. அந்த 2 சனியனுக்கும் இல்லாத ஒரு பையனாக பார்த்து நீங்கள் லவ் பண்ணி கண்டிப்பாக கல்யாணம் பண்ண முடியும், சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத பெண்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி போனாம்போக்கி குடும்பத்தோடு இருக்கிறவங்களையெல்லாம் லவ் பண்ண வேண்டாம். அதுவும் வந்து படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் பண்ணால் அவனுக்கு சம்பாத்தியம் இருக்காது. அவங்க அப்பங்கிட்ட காசை வாங்கிட்டு வந்து அவன் எப்படி குடும்பம் கூட நடத்துவாங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லையா. இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் பெண்கள், சின்ன வயசு பெண்கள். அப்பங்கிட்ட நோட்டு வாங்குறதுக்குன்னு போட்டு காசை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அது என்னமோ என்ற ஆள் என் மேலே உசிரியே வச்சுருக்கிறான்ட்டு கேனத்தனமாக நினச்சிக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு பெற்றவங்களும் இன்றைக்கி கணக்கு போட்டு பார்க்குறானுங்க. கல்யாணத்துக்கு ஒரு செலவு, அப்புறம் டைவர்ஸுக்கு ஒரு செலவு, 2 செலவு இருக்குது. 2ஐயும் சேர்த்து வச்சா தான் நம்ம உள்ளே கல்யாணம் பண்ணணும். அதனால் செலவு இல்லாமல் எவனையாவது இழுத்துட்டு ஓடிட்டுன்னு விட்டுறாங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் கேனத்தனமாக இந்த மாதிரி தான் இருக்கிறானுங்க. கையாளாகாதவனுக்கு தான் இந்த மாதிரி வந்து பொண்ணை வளர்த்துவானுங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஒரு ஏரியாவுக்கு குடி போகிறோன்னா முதல்ல பெத்தவன் இருக்கிறான் பாரு, பூரா சாராய குடிகாரனுங்க. நம்ம என்ன சொன்னாலும் இவனுங்களுக்கெல்லாம் அது ஞாபகம் வராது. குடித்தவனுக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது கடமை. ஒரு வீதிக்கு குடி போகிறோன்னா, அந்த வீதியில் யார் யார் இருக்காங்க? நம்ம பொண்ணு வந்து வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது. திருமண வயதில் ஒரு பொண்ணு இருக்கும்போது, அந்த வீதியில் ஏதாவது பசங்க இருக்கிறானுங்களா? என்ன வெட்டி தண்டமாக சுத்துறவனுங்க இருக்கிறானுங்களா? கொஞ்சம் நோட்டை மட்டும் பார்க்கணும் அல்லது விசாரிக்கணும். அப்படியே கடையில் நின்று பேசினா கூட எல்லாம் சொல்லுவாங்க. அந்த வீதி எப்படி அப்படின்ட்டு. அப்புறம் வெளியில் போகும்போது எந்தெந்த பகுதிக்கு பொண்ணு போகுதோ, அதிலெல்லாம் ஏதாவது இடர்பாடுகள் இருக்கிற மாதிரி ஏரியாவான்ட்டெல்லாம் பார்க்கணும். எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை பார்த்து அங்கே ஓடி போவாங்க அல்லது சொந்தமாக வீட்டை கட்டி குடி போவாங்க. அதோட கடமை முடிஞ்சு போச்சு. இவன் ஒரு பக்கம் சாராயத்தை குடிச்சு போட்டு மல்லாந்து படுத்துக்குவான். அந்த பக்கம் பொண்டாட்டி ஃபோனை பார்த்துட்டு அதில் வர்ற இதையெல்லாம் இந்த சோசிகாரன் சொல்கிறதையெல்லாம் நிஜம்னு நினச்சிட்டு பாயாசத்தில் போடுற ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பச்சை கற்பூரத்தையெல்லாம் பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டு காசு வரும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு, இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் கேனைகளாக போய் அந்த பக்கம் போகும்போது, இந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் வெளியில் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, அங்கேருந்து எவனாவது ஒருத்தன் இருப்பான். பூரா வந்து எல்லாம் ரேஷனில் இலவச அரிசி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, அது மாதிரியும் இருக்குதுங்க. உடனே வந்து இதை கேவலமாக சொல்கிறேன்னு நினச்சக்கூடாது. பல விஷயம் ஆம்பளைங்க இந்த தைரியத்தில் தான் இருக்கிறானுங்க வேலைக்கு போவாங்க. அப்புறம் அந்த பசங்க வந்து அங்கே நின்றுட்டு பார்ப்பானுங்க. அப்புறம் சுற்றி சுற்றி வண்டி ஒன்று வச்சுக்குவானுங்க. டர்ரு டர்ரு டர்ருன்னு அந்த பெட்ரோலை போட்டுவிட்டு அந்த சைலன்சர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சுற்றிட்டு திரிவானுங்க. இதுவும் பேக்காக இருக்கிறதுனால சத்தம் கேட்டோடனே வெளியில் வந்து நிற்கும். அப்புறம் என்ன வாழ்க்கை இப்படித்தான் நாசமாக போய் அப்புறம் தற்கொலை பண்ணிவிட்டு சாக வேண்டியது தான். வேறு என்ன நடக்க போகுது? அப்படியே கல்யாணம் மீறி பண்ணாலும் ஒரு குழந்தை ஆகணும்னு விட்டு போட்டு ஓடிடுவான். அவங்க அப்பங்காரன் நான் வந்து நம்ம சாதியிலேயே பார்த்து வைக்கிறோமான்ட்டு உனக்கு 50 பவுன் போட்டு அங்கே கொடுக்குறாங்கறாங்க. இப்படி போய் பிச்சைக்காரி கட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுட்ருக்கிற அறிவு இருக்குதான்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து யாருமே இல்லாத பையனை பார்த்து நல்ல பையனா, தொழில் செய்யக்கூடியவனா, ஒரு சம்பாதிக்கக்கூடியவனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு கேட்டு இன்னொரு வீடியோவில் திரும்ப சந்திப்போம்.